ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஷிக். நான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ கருணையில் வந்து மஞ்சக்கண் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே மெதுவாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கர்ணா செட்டு வந்து ரொம்ப பிடிச்சமான செட்டு இந்த கைரா சப்ஜா தான். இதோட பட்டாக்கெல்லாம் நிறைய இடத்துல வெளில கொடுத்துருக்கோம். எல்லா இடமே நல்லா பறக்குது, நல்லா அடி, நல்லா பறவை இருந்துச்சு, நல்லா ரிசல்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் இந்த செட்டோட லைனேஜ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து எல்லாம் முட்டையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பாகம் ஆன செட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செக்கரில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செக்கரில் மஞ்சக்கண்ணில் வந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். அதனால் இந்த பட்டாக்கள் வெளியில் கொடுக்காம ஓன் யூஸ்க்கு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் யூஸ்க்கு நிறுத்தி வச்சுருந்தோம். பட்டாக்கு பார்த்திங்கன்னா 4 கிளி பட்டா. கொஞ்சம் இப்போ தான் குறிச்சல் இருக்குது பேர்டு எல்லாமே. மஞ்சக்கண் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். செக்கரில் ரக்கவில் வந்திருக்கு சரிங்களா. ஏதாவது ஒரு ஓல்டு லைனில் மிக்ஸ் ஆகிருக்கும். மிக்ஸ் ஆகி வந்ததுனால இந்த மாதிரி கலர்ஸ் வரும் சரிங்களா. வரது ரொம்ப ரேர் தான். ஆனால் பழைய வழி பேர்ட்ஸில் வந்து இருக்கும் சரிங்களா. பழைய கூண்டுக்காரத்தெலாம் போனீங்கன்னா மஞ்சக்கண்ணில் இருக்கும். மஞ்சக்கண்ணு, கருங்கண்ணு, வெள்ளிக்கண்ணு, துகுருக்கண்ணு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைக்கண்ணில் இருக்குது. இந்த மாதிரி வகையில் கண்ணில் வந்து கருணையில் எல்லா ஐசியன்லையும் வரும். ஏன்னா பெரும்பாலும் வந்து எல்லாம் நினைக்கிறாங்க வெள்ளிக்கண் மட்டும்தான் கருணை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஐசியன்லையும் மிக்ஸ் ஆகி தான் வரும். மேக்ஸிமம் எல்லோரும் வெள்ளிக்கண் விரும்புறதுனால எல்லாம் வெள்ளிக்கண்ணில் கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு லைனில் பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இந்த கருணை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பேர்டு வந்து ஓட்டி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஓன் லாஃப்ட்டுக்கு நிறுத்திக்கலாம் ஓகேங்களா. ஐசன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோயிஸ் ஐசனு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஐசனில் இறங்கியிருக்கு. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. டாடா பை பை, see you.